எத்தனை பேர் வேதம் வாசித்தீங்க? சரி, ஒரு தாத்தா ஒரு பேரண்ட்டை அடிக்கடி கேட்பாராம். என்ன கேட்பாரு? காலையில் எழுந்தோன்னா பைபிள் வாசித்தியா? சாயங்காலம் தூங்கும் முன்னால் சாப்பிடும்போது இன்னைக்கு வேதம் வாசித்தியா? இப்படின்னே கேட்டுக்கிட்டே இருப்பார் அந்த தாத்தா. அந்த பேரண்ட் சொல்லுவானா, என்ன தாத்தா உங்களுக்கு வேற கேள்வியே கிடையாதா? எப்போ பார்த்தாலும் வேதம் வாசித்தியா, பைபிள் வாசித்தியா? நீங்களே இத்தனை வயசு வரைக்கும் இருக்கிறீங்க, இந்த வேதம் வாசித்து உங்களுக்கு என்ன கிடைச்சது? சும்மா சும்மா அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அந்த பேரண்ட் தாத்தாவுக்கு பதில் சொன்னாங்க. உடனே தாத்தா என்ன செய்தாங்கன்னா, ஒரு அழுக்கான ஓட்ட பாட்டில், குப்பி ஓட்ட பாட்டிலை அந்த பேரன் கையில் கொடுத்து தண்ணி கொடுத்து, இந்த குடத்துலேருந்து தண்ணியை தொடர்ச்சியாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இரு, இந்த பாட்டிலில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேலையை பார்த்துருந்தார். கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து, என்ன தாத்தா ஓட்ட பாட்டில் கொடுத்துக்கிட்டு தண்ணியை ஊற்றுனீங்க, ஊற்றிக்கிட்டே இருங்க, அது கீழே ஒழுகிட்டே இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டார். இப்போ பாரு, பாட்டிலை பாரு அப்படின்னு சொன்னார். பாட்டிலை பார்த்த உடனே என்ன வித்தியாசத்தை பார்க்குற அப்படின்னு கேட்டார். ஊற்றிக்கிட்டே இருக்க, ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்கலை. பாருடா, நல்லா பாரு, அந்த அழுக்கான பாட்டில் தண்ணி ஊற்றிக்கொண்டே இருந்ததுனால அந்த அழுக்குகள் எல்லாம் அந்த பாட்டில் அல்லது குப்பியிலிருந்து என்ன செய்துட்டு அழுக்குகள் வெளியேறி விட்டது. அந்த பாட்டில் எப்படி இருக்கு? சுத்தமாக இருக்கு. சுத்தமாக இருக்குல்ல? அதே போல தான் நீயும் வேதத்தை அனுதினமும் அதிக நேரம் தொடர்ந்து நீ வாசித்து கொண்டே இருந்தால் நம்முடைய எனது மனதில் காணப்படுகிற அழுக்குகள் அல்லது நாம் செய்கிற அசுத்தமான கிரியைகள் அல்லது நம்ம சுபாவங்கள் அல்லது கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்கள், அந்த வேதம் வாசிக்க இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நம்மை விட்டு இந்த அசுத்தமான காரியங்கள் எல்லாம் நீங்கிவிடும். ஆகவே நீ உன்னுடைய செயலை வெளியரங்கமாக பார்க்காவிட்டாலும் உன்னில் உள்ள தீய காரியங்கள் உன்னிலிருந்து அகன்று போகும், மறைந்து போகும். ஆகவே நீ கண்டிப்பாக வேதத்தை நீ வாசிக்க வேண்டும் சொல்லி தாத்தா அந்த பேரனுக்கு சொன்னாராம்.